உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியாக தன்னுடைய குடும்பத்துல மிகவும் அக்கறை காண்பிப்பவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், 3 நட்சத்திர அன்பர்களுமே தன்னுடைய கோபத்துல அதிகமான, அதாவது பர்சனல் விஷயங்கள்ல கோபம் அதிகமாக இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுலவும் மிகவும் ஒரு அக்கறையோடையும் ஒரு சூழ்நிலை கருதி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் தான் இருப்பாங்க. அதற்காக மிகவும் ஏமாறப்படுபவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். எல்லாருக்காகவுமே பொறுமையா இருந்து இருக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். ஆனால் இவர்களுக்காக யாருமே சார்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள், இவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லாருமே கை விரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நபர்களோட இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அந்த சுயநலத்திற்கு அளவே இல்லாது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தா இவர்களினோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த ரிஷபராசி என்பவர்கள் கிட்ட அதிகப்படியாக இருக்கும். நம்ம இல்லைன்னா இவர்கள் கிடையவே கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற போது யாருமே முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியாக ஏமாறக்கூடிய ஒரு ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப நபர்களாலையும், அந்த குடும்பத்திற்காக நிறைய செய்து அதுல ஒரு ஏமாற்றம் அடைந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் செய்யற வேலையை யாராக இருந்தாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த வேலையில ஒரு வெளிப்படையான ஒரு தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே இது அந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்க வேற யாராவது லீவ் போட்டா கூட இவர்கள் போய் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. அந்த அளவுக்கு மற்றவர்களினுடைய வேலையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய வேலையும் சேர்த்து செய்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இதெல்லாம் செய்யறதுனால இவர்களுக்கு எல்லாத்துலயுமே நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு கூட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரியான சில நன்மைகள் கண்டிப்பாக கிடையாது. அலுவலகத்துல ஒரு டவுன் டு எர்த்தா எல்லா இடத்துலயும் நல்ல வேலை செய்யறதுனால ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்காது. இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம். இவங்க எல்லாம் நல்லா செய்யறாங்க, எல்லாரும் ஒரு மீட்டிங் அப்போ இந்த நபர்கள் நல்லா செய்யறாங்க, இன்னைக்கு அவங்களுடைய கோஆபரேஷனால நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கூட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடையாது. இதற்காக எல்லாத்தையுமே வெறுத்து போய் இவர்கள் வாழ்க்கையில இருப்பார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லார்கிட்டையும் ரொம்ப சிரித்த முகத்தோடு, ஒரு அன்போடு, பாசத்தோடு, இந்த ராசியில தான் சந்திரன் உச்சம் அடைகிறார். அதனால எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடும் ஒரு பாசத்தோடும் ஒரு தாயுள்ளம் கொண்டும் ஒரு விருந்தோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே அடி வாங்கி வாங்கி தன் மீது சுமத்தப்பட்ட பழிகளை கூட பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த பராபவ வருடம் அதிகப்படியான ஒரு நன்மைகளை முழுமையாக கொடுக்க போது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ரிஷபராசி என்பவர்களினுடைய கர்மஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானாதிபதி லாபத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு செல்றதுனால ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை அலுவலகத்துல ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது அப்படின்னா அதுல தாராளமா உங்களுக்கு நன்மைகள், ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அதிக நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆன்சைட் வேலை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஒரு துளி அளவும் ஒரு ஆர்வம் காட்டாமல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு சில வேலைகளை நல்ல முறையாக செய்து முடிப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இவர்களினுடைய அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா, அந்த அங்கீகாரத்திற்கு ஒரு மதிப்பாக தான் இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தும் போது நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது வருமானம் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக
தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இதனால் வரைக்கும் ஒரு நஷ்டத்தை, அந்த தொழில்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களுக்கு கடனுக்கு போகக்கூடிய ஒரு தன்மைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராம இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த மாதிரி ஆகலாம். அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நிதானமான வளர்ச்சி, அதாவது ஒரு வேகத்தை விட விவேகமான ஒரு வளர்ச்சி தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில வெறுப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட இந்த குரு பகவான். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால அந்த நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகங்களை அனுபவித்தாலும் இப்போ அவங்க உணர்ற அளவுக்கு நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வருடம் ஆகப்பட்டது இந்த ரிஷபராசி என்பவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பத்தோட சேர்ந்து இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குடும்பத்தில இருந்து தொலைவான ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால அந்த குடும்பத்தார்கள் இவர்களினுடைய ஒரு பயன்களை உணர்ந்து, இவர்கள் இருந்தப்ப எல்லாமே நடந்தது, அவர்கள் இல்லாதப்போ நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான தன் தவறுகளை உணர்ந்து இவர்களோட சேர்றதுக்கு முயற்சிப்பாங்க. ஆனா இந்த ரிஷபராசி என்பவர்கள் நீங்க எட்டாக்கனியாக தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு அந்த குடும்பங்கள் செய்த துரோகத்தினாலே ஏற்பட்ட மன வலியும் வேதனையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த வருடத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய காதல் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அடுத்து சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுய ஜாதகப்படி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.